ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் லீவ் வந்தப்ப சன்சியாவுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீச்சல் வந்து கற்றுக் கொடுத்தோம். எனக்கு 30-32 வயசு ஆனாலும் நீச்சல் அடிக்க தெரியாது. மேலே உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பேன். கேனை கட்டிக்கிட்டு வேணா கிணத்துக்குள்ள வந்து குளிப்பேன். என்ன மாதிரி கேனை கட்டிட்டு நீ குதிக்காத சன்சியா, நீ வந்து நீச்சல் அடித்து பழகு அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவளுமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தா. ஹஸ்பண்ட் தம்பி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க அவளுக்கு நீச்சல். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா அடி சன்சி, இப்படி அடிக்கக்கூடாதுன்னு நான் ஏதோ ஆல்ட்ரேஷன் சொன்னப்போ, உங்களுக்கே நீச்சல் அடிக்க தெரியாது, நீங்களே மேலே உட்காந்து இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு சொல்லி தரீங்க நீங்க அப்படின்னு கேட்டா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சுள்ளுன்னு பட்ட மாதிரி இருந்தது. இவளுக்கு முன்னாடி நாம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்ட்டு என் தம்பி 2 பேர் இருந்தானுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணானுங்க. டே எனக்கு நீச்சல் சொல்லி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் வந்து அடிக்கிறதுக்கே பழகினேன். ரொம்ப சூப்பராக அடிப்பேன் நல்லா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீச்சல் நார்மலாக அடிப்பேன். ஆனால் சன்சிக்கு முன்னாடியே நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து கற்றுக்கிட்டா. இப்போ சன்சி மேலேருந்து வாளாவெல்லாம் போடுறா. என்னால் அதெல்லாம் போட முடியாது, ஜஸ்ட் நான் வந்து நீச்சல் அடிப்பேன். சன்சி அந்த ஒரு வார்த்தை சொல்லலினா கண்டிப்பாக நான் வந்து இன்னுமே நீச்சல் கற்றுட்டு இருக்க மாட்டேன். மேலேருந்து நானும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் தான் நம்மளை உருவாக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும் பொழுது கோவப்படாமல் கடுப்பாகாமல் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி செஞ்சு காட்டுங்க. உங்களை யாராவது இது போல் இன்சல்ட் பண்ணி கடுப்பாகி நீங்கள் அதை செஞ்சு காட்டியிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. பார்க்குற எங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும்.